அண்ணா பிறந்த நாளை ஒட்டி ஆதிக்க சக்திகளின் முன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி திமுக தலைமை அலுவலகமாக அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், ஆதிக்க சக்திகளின் முன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்றும் தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன் எனவும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டின் மண், மொழி, மானத்தை எந்நாளும் காப்பேன் என கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ் மொழி பண்பாட்டுக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்ப்பு போராட உறுதி ஏற்போம் என தெரிவித்தார். நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவைக்காக நிதிக்காக போராடுவேன் எனவும் உறுதிமொழி ஏற்றார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மா. சுப்பிரமணியன், கே.என். நேரு, ஆர். ராசா, சேகர் பாபு, டி.ஆர். பாலு, டி.கே.எஸ். இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்றனர். போரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். இரண்டாவது, நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன்.